தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சுந்தர் மகேஷிடம் கேட்கலாம். சுந்தர் மகேஷ், தொடர்ந்து இரண்டாவது நாளாக இந்த வெள்ளப்பெருக்கு காணப்படுகிறது. தற்போது அங்கு தடுப்புகள் எல்லாம் சேதமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. என்ன நிலை? பாலா, தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் கடந்த 2 தினங்களாக பெய்து வந்த கனமழையின் காரணமாக அருவிகளில் குளிப்பதற்கு இரண்டாவது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதிகமான மழையின் காரணமாக நீர்வரத்து அனைத்து அருவிகளிலுமே ஆர்ப்பரித்து கொட்ட துவங்கியது. நேற்று அருவிகளுக்கு அருகே செல்ல முடியாத அளவிற்கு அனைத்து அருவிகளிலுமே அதிகமான காட்டாற்று வெள்ளம் என்பது ஏற்பட்டிருந்தது. இந்த காட்டாற்று வெள்ளம் தற்போது இன்று வெயிலின் தாக்கம், அதாவது மழையினுடைய அளவு குறைந்ததன் காரணமாக இன்று காலையிலிருந்து முழுவதுமாக மழை நின்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அனைத்து அருவிகளிலுமே தண்ணீர் வரத்து என்பது குறைந்து காணப்படுகிறது. குறிப்பாக பழைய குற்றால அருவியில் தொடர்ந்து குறைந்த நீர்வரத்தின் காரணமாக பழைய குற்றால அருவியில் ஏற்கனவே வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட கம்பிகள் வெளியே தெரிய ஆரம்பித்தன. ஏற்கனவே நேற்று ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அங்கிருந்த ஓரமாக வைக்கப்பட்டிருந்த தடுப்பு கம்பிகள் அனைத்துமே பாதிக்கு மேலாக ஆற்றில் அடித்து செல்லப்பட்டுள்ளது. இதேபோல் குற்றால பிரதான அருவியை பொறுத்த வரையில் நேற்று அருவிக்கு அருகே செல்ல முடியாத அளவில் இருந்த வெள்ளப்பெருக்கு, காட்டாற்று வெள்ளப்பெருக்கு குறைந்து தற்போது வெள்ளப்பெருக்கு மட்டுமே உள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கில் பார்க்கும்போது நேற்று அந்த அருவியை முழுவதுமாக சேரும் சகதியுமாக நிறம் மாறி காணப்பட்டது. இன்று வெள்ளியை உருக்கி விட்டது போல் வெண்மை நிறத்திலே காணப்படுகிறது. இதே போல் 5 அருவியும் தொடர்ந்து 2 அருவிகளாக காணப்பட்டது நேற்று வெள்ளப்பெருக்கு, காட்டாற்று வெள்ளப்பெருக்கின் போது. தற்போது 5 அருவியை பொறுத்தவரை முழுவதுமாக 5 அருவிகளும் காண்கிற அளவிற்கு வெள்ளப்பெருக்கு குறைந்தே காணப்படுகிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி சுந்தர் மகேஷ்.